إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஃபாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கு அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த மனித சமுதாயத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, கிருபையின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். மனிதன் மறதியாளன். அவன் நோக்கத்தை மறந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை ஞாபகப்படுத்துறது மாத்திரம் அல்ல, அந்த மனிதனுக்கு அந்த நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி லேசான வழிமுறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள நோக்கத்தின் பக்கம், உங்களை நாங்க படைச்சிருக்கிறது இந்த உலகத்துக்காக வேண்டி இல்ல, மௌத்துக்கு பின்னால உள்ள ஆகிராவுக்காக வேண்டி. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நாம் உங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிற காரணமே எங்களுக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டிதான். يَا بَنِي آدَمَ إِنِّي لَمْ أَخْلُقُكُمْ لِأُكْثِرَ بِكُمُ الْقِلَّةَ.
ولا لأستأنس بكم الوحش ولا لأمر ولا على أمر قد عجزت عنه. ரப்பல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றார், யபன ஆதம் இன்னி லம் அக்லுகுகும் லியுக்ஸிர பிக்குமுல் கில்லா. ஆதமுடைய மகனே, என்னுடைய படைப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, என்னுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்காக வேண்டி கோடான கணக்கு மக்களை நான் படைத்தேன் என்பதாக நீங்க நினைக்கவா? படைப்புகள் குறைவா இருக்குது, எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு நான் படைச்சிருக்கிறேன் என்று நினைக்கவா? வலாலி அஸ்தஅனிஸ பிக்குமுல் வஹ்ஷா, நான் படைத்தவன், நான் தனிமையில இருக்கிறேன், என்னுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டி மனிதர்களாக உங்களை படைத்தோம் என்பதாகவும் நினைக்கவா? வலாலி அம்ரின் வலா அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு, எண்ணின் மூலமாக ஒரு விடயத்தை சாதிக்க முடியாது, செஞ்சு கொள்ள முடியாது, அதை ஒன்னின் மூலமாக சாதிப்பதற்காக வேண்டிதான் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்பதாக அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னமா கலக்துக்கும் லிதஅபுதுனி கலீலா வததுகுதுனி கஸீரா வதுஸப்பிஹூனி புக்ரதன் வஅஸீலா. ஆதமுடைய மகனே, நான் உன்னை படைத்த காரணமே தஅபுதுனி கலீலா, நீண்ட நேரம் நீ எனக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக. வததுகுருனி கஸீரா, அதிகமாக என்னை ஞாபகப்படுத்தணும், திக்ர் செய்யணும் என்பதற்காக வேண்டி. காலையில மாலையில நீ என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் படைத்திருக்கிறேன் என்றால், எனவே நோக்கமே ரப்புல் ஆலமீனின் பக்கம் இபாதத் செய்யக்கூடிய, அவனின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களாக மாறுவதற்காக வேண்டிதான். ஆனா மனிதன் நோக்கத்தை மறந்துட்டான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை கொண்டு வந்து ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான், நோக்கத்தை மறந்துடுவான, உங்களை படைத்திருக்கிறதே இபாதத்துக்காக வேண்டி. எனவே ஒரு மனிதனை வழிகேட்டுல போடக்கூடிய ரெண்டு சாமான் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் ஷைத்தான், இரண்டாவது தான் நஃப்ஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றதை பாருங்க. ஒரு மனிதனை, ஒருத்தருக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, அவர் என்ன செய்வார்? டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்லுவார், இந்த ஸ்கேன் எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க. இந்த ஸ்கேன், இந்த ரிப்போர்ட் வந்து மனிதனுடைய உள்ளுக்கு உள்ள உண்மையான நிலைமை எடுத்துக்காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதம் வந்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்க பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா ரிதுவான் இஃப்தஹ் அப்வாபல் ஜினான், ஏ ரிதுவான் நீங்க சொர்க்கத்துடைய வாயில்களை திறங்க. வயா மாலிக் அக்லிக் அப்வாபல் ஜஹீம், ஏ மாலிக் நீங்க நரகத்துடைய எல்லா வாயில்களை மூடுங்க. வயா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்ض ஃபஸ்ஃபத் மர்தத் அஷ்-ஷயாத்தீன் வகுல்லஹும் பில் அக்லால் ثم قذفهم في البحار. ஏ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உலகத்துல இறங்கிட்டு மனிதர்களை பாவத்துல, ஃபஸாதுல, ஃபித்னால மூட்டக்கூடிய, விழுத்தக்கூடிய அந்த ஷைத்தான சங்கிலியால கெட்டி நீங்க கடல்ல வீசுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் நோன்பு பிடிக்க போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் இருந்தா முழு உலகமும் கிடைக்கிறதை விட சிறந்தது என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆனா அந்த 2 ரக்காத் அதுல கேட்கிற நாங்க பொற பார்த்துட்டாங்க என்று அறிவித்தல் வந்தோடனே அதே இரவில தராவிஹ் 20 ரக்காத் தொழுது. 20 ரக்காத், 2 ரக்காத் தொலைலன்னு சொன்னார், 20 ரக்காத் தொழுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு விலங்க போட்டு, சேன போட்டு அல்லாஹ் தூக்கி கடல்ல வீசிட்டான். எனவே மனிதன பாவத்தின் பக்கம், ஹராத்தின் பக்கம், நன்மை விட்டும் தூரமாக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஷைத்தான் தூரமாகிட்டான். எனவே மக்கள் சாரையாக மஸ்ஜிதின் பக்கம், அமல்களின் பக்கம் பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஏண்ட திறமை, உங்களோட திறமை அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய கிருப அல்லாஹ் ஷைத்தானை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப மனிதர்களுக்கு காட்டுறான், இப்ப ஸ்கேன் பண்ணி காட்டுறான், நன்மைகளை கூட்டுங்க, நன்மைகளை செய்யுங்க, பாவங்களை விடுங்க. இந்த ரமதான்லயும் இன்னும் நீங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறதாக இருந்தா அந்த ஷைத்தானுக்கு திட்டவானம், அந்த ஷைத்தானுக்கு ஏசவானம், அந்த ஷைத்தானை சபிக்கவானம், ஷைத்தானை நாங்க சங்கிலி போட்டு கடல்ல தூக்கி வீசிருக்கிறோம். இப்ப ஷைத்தான் இல்லாம நீ உன்னுடைய உண்மையான நிலைமையை பார்த்துக்கோ என்பதாக ஸ்கேன் பண்ணி அல்லாஹ். இன்னும் 10 நாள் ஆகிட்டு பாவத்தை விட்டு கொள்றதுக்கு மனசு இடம் கொடுக்கறது இல்லை. இன்னும் 10 நாள் ஆகிட்டு ஒரு குர்ஆன் கூட தமாம் பண்ணல.
இன்னும் 10 நாள் ஆகிட்டு தராவீஹ் தொடர்ச்சியாக போறோம் இல்ல. இன்னும் 10 நாள் ஆகிட்டு குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கு தயார் இல்ல. சண்டை பிடிக்க தான் இன்னும் தயாரா இருக்கிறோம். ஷைத்தான் இல்ல, அவனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோம். அப்ப நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஷைத்தான் இல்லாமலே நீ ஒரு ஷைத்தானாக இருக்கிற. ஷைத்தான் இல்லாமலே நீ ஒரு ஷைத்தான். இதுதான் உன்னுடைய யதார்த்தம், நீ உன்னைய விளங்கிக்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறார். எனவே உனக்கு 30 நாட்கள் நாங்க டைம் தாரோம். 30 நாட்கள் நாங்க டைம் தாரோம். நீ இப்ப பாவம் செய்யறது ஷைத்தானின் காரணமாக அல்ல. நீ இப்ப நன்மை செய்யாம இருக்கிறது ஷைத்தானின் காரணமாக அல்ல. நீ கெட்டு போய்த்திருக்கிறாய். உன்னைய திருத்திக்கோ. இது உன்னுடைய நஃப்ஸுடைய பலவீனம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதை எப்படி தெரிந்து கொள்றது? அதுல எவ்வளவு அழகா இந்த ரமதானுடைய மாதத்துல ஹலால ஹராமா. இவ்வளவு காலம் மனைவி எங்களுக்கு ஹலாலாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான் ரமதான்ல பகலுடைய நேரத்துல ஹராம். இவ்வளவு காலம் சாப்பிடுறது குடிக்கிறது ஹலாலாக இருந்துச்சு. ரமதான்ல பகல் நேரத்துல ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹலால ஹராமாக்கி அல்லாஹ் சொல்றான் நஃப்ஸ அடக்கிக்கோ. பசிக்குதுதான், தாகம் தான். இப்ப யாருக்குமே சொல்ல முடியாது எனக்கு பசி இல்ல, எனக்கு தாகம் இல்ல. எல்லாத்துக்கும் பசி, எல்லாத்துக்கும் தாகம். தின்னுங்களே. இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணும். மனைவி பக்கம் தேவை வரும். இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 9 வயசு 10 வயசு 7 வயசுக்குள்ள நோம்பு முடிக்குது. டெடா இல்ல, மமா இல்ல, டீச்சர் இல்ல, முஅல்லிம் இல்ல. ஆனா அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை அல்லாஹ் உண்டாக்குறான். எனவே ஹலாலான விஷயத்துல நஃப்ஸ அடக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயிற்சி தாரான். 1400 வருடங்களுக்கு முன்னால ஜினாவை ஹராமாக்கினோம், வட்டியை ஹராமாக்கினோம், சூதுவை ஹராமாக்கினோம், போனோகிராஃபியை ஹராமாக்கினோம், பொய்யை ஹராமாக்கினோம், வஞ்சகத்தை ஹராமாக்கினோம், பெருமையை ஹராமாக்கினோம். இந்த ஹராத்தை விட்டும் ஏன் உனக்கு நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது? இதுதான் நடக்கிறது. அது சொல்லிதான் ஹதீஸ் தெளிவாகவே செல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நீங்க பசியில் இருக்கிறது, தாகத்தில் இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லாஹ்க்கு தேவை ரமதான்ல நீங்க பாவத்தோட வரும் என்பது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு பயங்கரமான அழகான ஒரு ட்ரெய்னிங் உண்டு தாரான். நீ ஹலால ஹராமாக்கும் போது நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணி பசியில தாகத்தில் இருக்கிறாய். ஏன் உனக்கு ஹராத்துடைய விஷயத்துல உன்னுடைய நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது? இதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப ஷைத்தானுக்கு திட்டக்கூடிய காலம் அல்ல. இந்த 10 நாட்கள் வைத்தும் இன்னும் ஹராத்தை விடுறதுக்கு தயார் இல்லைண்டா அது நாங்க எங்களே தான் சபிக்கணும், எங்களே தான் பழிக்கணும். ஏன் இன்னும் நாங்க திருந்துறதுக்கு தயார் இல்லை. இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்மைகள் அதிகமாக செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான உதாரணம் ஒன்று காட்டுறான் என்றா, உதாரணத்துக்கு யோசிங்க. ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்கிறார். அவருடைய ஏஜென்ட்க்கு, மார்க்கெட்டிங், சேல்ஸ் ஆளுகளுக்கு சொல்றாங்க, நீங்க இந்த ப்ராடக்ட்டை வித்தா உங்களுக்கு 5% ப்ராஃபிட் ஒன்று தாரன், 5% கமிஷன் ஒன்று தாரன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன நடக்குது? சொல்றார், ஒரு மாசம் டைம் ஒன்று தந்து இந்த மாசத்துல நீங்க இந்த ப்ராடக்ட்டை வித்தா ஒரு சாமானத்துக்கு நான் உங்களுக்கு 50% கமிஷன் தாரன். எப்படி சரி வி என்று சொல்றேன். கமிஷனை கூட்டுறாங்க. என்னதுக்காக வேண்டி? ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி ரப்புல் பண்ணுங்க, என்னுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன். அல்லாஹ் சொல்றான், செய்யாம இருக்கிறோம். இந்த ரமதான் அல்லாஹ் சொல்றான், மன் தகர்ரப இலைஹி பிஹஸ்லத்தின் இலைய பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீமா சிவாஹு. இந்த ரமதான்ல யார் ஒரு சுன்னத்தின் மூலமாக என்னை நெருங்குறாரோ அவருக்கு ஃபர்லுடைய கூலிய தாரேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு காலம் சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா என்று சொன்னா சுன்னத்துக்குரிய கூலி மட்டும்தான் கிடைக்கும். ரமதான்ல பிஸ்மில்லா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறேன் என்ற நியத்தோட செய்கிறார், அவருக்கு ஃபர்லுடைய கூலி. கண்ணாடியை பார்க்கிறார், துஆ ஓதுறார், ஃபர்லுடைய கூலி. டாய்லெட் போறார், ஸ்லிப்பர் உடுக்கிறார், இடது காலுக்கு முன் வைக்கிறார், தொப்பியை போடுறார், ஃபர்லுடைய கூலி அல்லாஹ். 10 நாள் ஆகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல எவ்வளவு முஹப்பத் கூடி இருக்குது என்று நானும் நீங்களும் பார்ப்போம். எத்தனை சுன்னத்தை கூட்டி இருக்கிறோம் என்று யோசிங்க. எவ்வளவு அமல்களை கூட்டி இருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல சுன்னத்தை ஹயாத்தாக்கினா அல்லாஹ்வுடைய வலியாக மாறலாம். குர்ஆன் சுன்னத் தெளிவாகவே சொல்லுது. ஆனா இன்னும் 10 நாள் ஆகிட்டு நாம செய்யணும். அல்லாஹ் வழி முறைகளை வைக்கிறான். இவ்வளவு
லேசாக்கி தந்திருக்கிறேன் செய். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுலயும் ஒரு மனிதன் ரப்பன் இறங்கணுமா? குர்ஆனுடைய தொடர்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக. குர்ஆனுடைய தொடர்பு இருக்குது, அது ரப்புல் ஆலமீனுடைய நேரடியான தொடர்பு. ரமதான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் அதிகமாக ஓதுவாங்க, சஹாபாக்களுக்கு அதிகமாக ஓத சொன்னாங்க. வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரியார்கள் குர்ஆனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் 2-3 சம்பவங்களை சொல்றேன், நன்றாக கேட்டுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகக்கூடிய நேரத்துல ஃபிளைட் வசதிகள் இருக்கல்ல, கப்பல் அதிகமாக போவோம். இந்தியால இருந்த காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹ் கேக்குறாங்க, அந்த ஜமாஅத்துல ஹாஃபில்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தராவீஹ் தொழுவிக்க ஒரு ஹாஃபிலும் இருக்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப யோசனையா இருக்குது, ஹனஃபி மذஹப்ல தொழுகையுடைய நேரத்துல குர்ஆனை பார்த்து கொண்டு ஓதலாது. தொழுகைக்கு வெளியில இருந்து ஒருத்தருக்கு லுக்மா, இமாமுக்கு கொஞ்சம் முன்பின்னாகினா தொழுகைக்கு வெளியே உள்ள ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கவும் இயலாது. கொடுத்தா தொழுகை பாத்திலாகும். தொழுகைக்குள்ளே உள்ள ஒருத்தர் தான் எடுத்து கொடுக்கணும். எனவே அவர்களுடைய மذஹபின் பிரகாரம் வெளியில இருந்து ஒருத்தர் குர்ஆனை பார்த்து சரி திருத்தி கொடுக்கலாம். எனவே ஒரு ஹாஃபிஸ் இல்லை, நான் என்ன செய்யறது? காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரமதான்ல கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போய்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கப்பல்ல குர்ஆன மனனம் செஞ்சு குர்ஆன தராவீஹ்ல தமாமாக்கினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆனுக்கு காட்டின ஆர்வம் இது மஸ்ஜிதுக்குள்ள அல்ல, வீட்டுக்குள்ள அல்ல, கப்பலுக்குள்ள. அதே மாதிரி தான் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உஸ்தாத் மாணவர். இந்த 2 பேரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா மால்டால ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜெயிலில் இருக்கக்கூடிய நேரத்துல ரமதானுடைய மாதம் வரும். கவலையாக இருக்கிறாங்க மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உஸ்தாத பார்த்து கேட்டாங்க, அதுல ரொம்ப கவலையில் இருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, ரமதான் வந்துட்டு நீயும் ஹாஃபிஸ் இல்ல, என்னையால தொழுவிச்சு கொள்ளையலா, எனவே ரமதான்ல எங்களுக்கு தராவீஹ்ல குர்ஆன் முஸ்ஸாஹுமே இந்த கவலையில ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். இந்த நேரத்துல ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெயிலுக்குள்ள இஷாவாகக்கூடிய நேரத்தில் ஒரு ஜுஸுவை மனனம் செஞ்சாங்க. 30 நாட்களுக்குள்ள ஜெயில்ல குர்ஆனை மனனம் செஞ்சு தராவீஹ் தொழுவிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆனுக்கு இந்த அளவு இடம் கொடுத்தாங்க எங்களுடைய பெரியார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமதான்ல 60 குர்ஆனை முடிச்சாங்க. 60 குர்ஆன், சும்மா யோசிச்சு பாருங்க, 60 குர்ஆன். நானும் நீங்களும் 10 நாள் ஆகிட்டு ஒரு குர்ஆனை முடிச்சோமா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறோமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆனுக்குரிய மாதம். யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹருக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இஃப்தாருடைய நேரத்துல குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், இஃப்தாருடைய நேரத்துல ஒரு குர்ஆன் முடிஞ்சு. தராவீஹ்ல ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், எனவே 30 நாளைக்கு 10 குர்ஆன், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன், 40 குர்ஆன் முடிச்சாங்க. 40 குர்ஆன். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். இது ஆச்சரியமாக கேட்டாங்க. சொன்னாங்க, நான் ஓதுறது என்ன ஆச்சரியம், எங்க உம்மம்மா ஒரு நாளைக்கு 40 ஜுஸு ஓதுவாங்க. ஒரு குர்ஆனை தமாம் பண்ணி எக்ஸ்ட்ரா 10 ஜுஸு. அது மட்டுமல்ல, 70,000 திக்ர்கள் செய்வாங்க. எனவே அல்லாஹ் நோக்கத்தின் பக்கம் இந்த ரமதானுடைய மாதத்தில் அமல்களை கூட்டுங்க, என்னின் பக்கம் நெருங்குங்க. ஷைத்தான விலங்கு போட்டு அல்லாஹ் கெட்டி வச்சிருக்கிறான். ஆனா ஷைத்தான் இல்லாமலே நானும் நீங்களும் சோம்பேறிகளாக இருக்கிறோம், அமலை விட்டும் தூரமாக இருக்கிறோம். அமல்களை உடனே பாவத்தை விட்டுறதுக்கு தயார் இல்லாம இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் உடைய எதிர்பார்ப்பு இந்த ரமதான்ல பரிபூர்ணமாகாட்டி நானும் நீங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகள் என்றதை யோசிப்பேன். எனவே நியத்தை வைப்போம், யா அல்லாஹ் அமல்களை கூட்டுவேன், நியத்தை வைப்போம், யா அல்லாஹ் எல்லா நிலைமைகளை மாற்றுவேன். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக. அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் என்று வரக்கூடிய நேரத்துல இது அமல் இபாதத் மாத்திரம் அல்ல. ரமதானுடைய மாதம் இது ஆக முக்கியமான ஒரு மாதம். எங்களுடைய முஆஷராவ, எங்களுடைய குடுக்கல் வாங்கல், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இவைகளை சீராக்குவதற்காக. அமலுடைய வேகத்துல சில நேரத்துக்கு நாம் எங்களுடைய கடமைகளை விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடியவங்க வேற யாருமே இல்லை.
தக்வாவுடைய உச்ச கட்டத்தில் உள்ளவங்க. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மனைவிமார்களுடைய கடமைகளுடைய விஷயத்துல, அஹ்லாக்க காட்டக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. ஒவ்வொரு வருடமும் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. கடைசி 10 நாள் இஅ்திகாஃப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு நாள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் நானும் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கவா? ஆசையோட ஆர்வத்தோட கேக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பக்கத்துல ஒரு ரூம் இருக்குது, உங்களுக்கு விளங்குது. நினைச்சுக்கோங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, கதவை திறந்தா மஸ்ஜித். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க, அம்மா ஆயிஷா அந்த இடத்துல ஒரு டென்ட் அவுட் அடிச்சு கொண்டா அவருக்கு அப்படியே இருக்கலாம், ஆக இக்கட்டான நிலைமை வந்தா வீட்டுக்குள்ள போகலாம். அதை நினைச்சு அனுமதி கொடுத்தாங்க அம்மா ஆயிஷாவுக்கு, நீங்க இஅ்திகாஃப் இருக்கவாங்க. ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்குள்ள வாராங்க, ஒரு 4-5 டென்ட் இருக்கு. சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, என்ன இது, பள்ளிக்குள்ள எத்தனையோ டென்ட் வந்திருக்கு, தொழுகிறதுக்கும் இடம் இல்ல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு மனைவிக்கு அனுமதி கொடுத்தீங்க, 4-5 போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து கேட்டாங்க, ஆல்பிர்ர யுரிதுனா, நீங்க எல்லாம் நன்மையை நாடி ஆசையோட வந்திருக்கிறீங்களா? சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், நாங்க ரமதான்ல இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு உங்களோட இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமோஷனலாக இல்ல, அந்த மனைவிமார்களுக்கு ஏசல்ல. நீங்க ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? நீங்களுக்கு டென்ட் அடிச்சா ஆண்களுக்கு இடம் இல்லாம போயிருக்கீங்க, புத்தி இல்லையா அவங்களுக்கு? இல்ல, ஒன்றுமே சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆசையோட ஆர்வத்தோட அந்த வந்த மனைவிமார்களோட உள்ளங்களை உடைக்காம இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த வருஷம் எனக்கும் இஅ்திகாஃப் இருக்கிற ஐடியா இல்ல, நாங்க எல்லாமே சேர்ந்து வீட்டுக்கு போவோமே என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமல விட்டாங்க, மனைவிமார்களோட உள்ளத்தை உடைக்காம இருக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, அது எப்படி ரமதானுடைய மாதம். அது மாத்திரமல்ல, கடைசி 10 நாள் ஒரு முறை இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவா ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்தா மனைவிமார்கள் அவங்களோட வீடுகளுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு அம்மா ஆயிஷா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போவாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க. அனஸ், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க. ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யஹூதி ஃபேமிலில வந்தவங்க, போறதுக்கு இடம் இல்லை, அவ தனிமையில வீட்டுல இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பத்தி யோசிச்சாங்க. அந்த கடைசி 10 நாள் இஅ்திகாஃப், நானும் நீங்களும் கடைசி 10 நாள் என்று யோசிச்சா எவ்வளவு எல்லாம் யோசிப்போம். எந்த இமாமுக்கு பின்னால தொழுகிறது, எந்த காரிக்கு பின்னால கியாமுல் லைல், தராவீஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நின்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜிதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த இரவில கூப்பிட்டு பேசிக் கொண்டிருப்பாங்க. அவ கேட்பா, யா ரசூலல்லாஹ், நான் போவா? இல்ல இல்ல, கொஞ்சம் நீங்க. யா ரசூலல்லாஹ், போவா? இல்ல இல்ல, கொஞ்சம் நீங்க. யா ரசூலல்லாஹ், போவா? பயப்படுவான, நாமளே போய் வீட்டுல விடுறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நடு ஜாமத்துல இஅ்திகாஃப விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதுல ஒரு சந்தர்ப்பத்துல தான் போகக்கூடிய நேரத்துல என்ன நடந்துச்சு, 2 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது வேற யாரும் இல்லை, என் மனைவி சஃபியா தான். சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ், உங்களே யாரும் சந்தேகப்படுவாங்களா? இல்ல இல்ல, ஷைத்தான் மனிதன் ரத்தத்துக்குள் ஓடுறான், சந்தேகம் வராமல் இருப்பதற்காக வேண்டி செல்லிக் கொண்டே இருப்பதான். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட உள்ளங்கள் விளங்கினாங்க. ஏண்ட அமலுடைய வேகத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் முறிச்சு கொண்டு போகணுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் இது ஷஹருல் முவாசாத். இது ஷஹருல் முவாசாத், ஒற்றுமையுடைய மாதம், சமாதானத்துடைய மாதம், எல்லாத்தோடும் சேர்ந்து போகக்கூடிய மாதம். அது சுற்றிதான் தெளிவாகவே வருவது. லைலத்துல் கத்ருடைய இரவில 3 பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான், 4 பேரை மன்னிக்க மாட்டான். முதுமினு ஹம்ரின், யார் போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ, ரமதான்ல லைலத்துல் கத்ருல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது, ஆக்குல் லிவாலிதை, யார் தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, ரமதான்ல லைலத்துல் கத்ருல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வகாத்தியு ரஹீமின், உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவர், நானோட தம்பியோட, நான் தாத்தாவோட மைனியோட பேசுற இந்த கோபம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, அல் முசாரி, மக்களுக்கு மத்தியில் ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடியவர்கள், ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்ஹு மக்காவை வெச்சார். மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் வெச்சார்.
அந்த மக்காக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல சிலர்கள் ஹிண்ட் அடிச்சாங்க அபூ சுஃபியானுக்கு. அந்த நேரத்துல சஹாபியாக இருக்காரு. அல் யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழி வாங்குற நாள். எங்களுக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சீங்க, எங்களை மக்கள் விரட்டினீங்க, வந்ததுக்கு பிறகு பத்ர், உஹத், கந்தக் எவ்வளவு யுத்தங்கள் எங்களை கஷ்டப்படுத்தினீங்க. இன்றைக்கு நாங்க வெற்றி பெற்றோம், பழி வாங்கிய தீர்வோம் என்பதாக ஹிண்ட் அடிச்சாங்க. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்டர் ஆகறாங்க. அபூ சுஃபியான் வந்து சொல்றாரு, யா ரசூல், என்னோட ஆட்கள் இப்படி சொல்லிட்டு போறாங்க. நான் அப்படி சொன்னாங்களா? இல்ல இல்ல, அல் யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் நாங்க இரக்கம் பாசம் காட்டக்கூடிய நாள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைக்கு நாங்க யாருக்கிட்டும் பழி வாங்க மாட்டோம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கிட்டும் பழி வாங்க மாட்டோம். இது யாருக்கு காட்டின அஹ்லாக்? இது ரமதானுடைய மாதத்துல அந்நிய மக்களை நாங்க மன்னிப்போம். அதுவும் யாரு எங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களை நாங்க மன்னிப்போம். ஆனா நானும் நீங்களும் முஸ்லிம், கலிமா பரம்பரை முஸ்லிம். இந்த ரமதான்ல உம்மாவ, வாப்பாவ, நானவ, தாத்தவ, அடுத்த வீட நான் மன்னிக்க மாட்டேன். எவ்வளவு மோசமான நிலைமைண்டா சிலர்களுடைய வார்த்தை, உலகத்துல நான் விட்டாலும் மறுமையில் விட மாட்டேன் என்பதாக. என்ன வார்த்தைகள்! கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரயீசுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுடைய தலைவனுக்கு காட்டினாங்களா? அந்த ஜனாஸா அடக்கிற நேரத்துல ஆடையை கழட்டி கொடுக்கறாங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. யார் சொல்ல, இந்த மனுஷனுக்குமா போய் அகலாக காட்டணும், இந்த மனுஷனுக்குமா அகலாக காட்டணும். என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா யுக்னி அன்ஹு கமீசி, என்னுடைய இந்த கமீஸ் இந்த முனாஃபிக்கு எந்த பிரயோஜனமும் தர போறது இல்ல. வலக்கின்னி உரீது அன் அயுஸ்லிம பிஹி அக்தர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ். என்ற ஆசை, என்ற ஆர்வம், என்ற ஆதரவு என்னென்றா, இந்த அஹ்லாக பார்த்து பனு ஹஸ்ரஜ்ல 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்தை தழுவணும் என்பதா. அந்த முனாஃபிக்குடைய தலைவருடைய ஜனாஸால ரசூலுல்லாஹ் காட்டின அஹ்லாக் 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். ஆனா நானும் நீங்களோட குடும்பத்துக்குள்ள காட்டுற அகலாக் குடும்பத்துக்குள்ள வந்து முர்த்ததாகுவாங்க என்று பயப்படுறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் ஷஹருல் முவாசாத், சேர்ந்து போவோம், நாங்க மன்னிப்போம், மன்னிப்ப கொடுப்போம், யாருக்கும் கஷ்டத்தை நினைச்சு பார்க்க. கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆசம் பாகிஸ்தான் மௌலானா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா தகியுடைய வாப்பா. இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சதுக்கு பின்னால பாகிஸ்தான்ல ஆகப்பெரிய முஃப்தியாக இருந்தார். கடைசி காலங்கள்ல நோய்வாய்ப்பட்டாங்க. ரமதான் கிட்டியாகக்கூடிய நேரத்தில் அதிகமா துவா கேட்பாங்க. என்ன துவா? யாரா ரமதான் கிட்டியாகிட்டு, யாரா ரமதான்ல என்னைய மௌத்தாக்கிடாதே யாருலாம், ரமதானுக்குள்ள என்னைய மௌத்தாக்கிடாது. ஏண்டா ஒவ்வொரு நாளும் நோய், சோமில்ல, மௌத்து மாதிரி தான் பிள்ளைகளுக்கு, அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். எல்லாமே விரும்புவாங்க ரமதான்ல மௌத்தாகினான் அல்ல. என்ன ஷேக் சாப் துவா கேட்கிறார், ரமதான்ல மௌத்தாகாம இருக்கணும். வந்து தனிப்பட்ட அமைப்புல கேட்டாங்க, ஏன் இப்படி துவா கேட்கிறீங்க? சொன்னாங்க, நான் ஏன் இப்படி துவா கேட்டேன்டா, இந்த ரமதானுடைய மாதத்துல நான் மௌத்தாகினா எனக்கு தெரியும் மக்கள் என்னைய விரும்புறாங்க, முழு உலகத்துல நான் பிரபலியமா இருக்கிறேன். என்ன ஜனாசாவுக்கு கலந்து கொள்றதுக்காக வேண்டி மக்கள் சாரையாக வருவாங்க, பட்ட வெயில்ல வருவாங்க, சிரமத்துல வருவாங்க, தூரத்திலிருந்து வருவாங்க, செலவழிப்பாங்க. இந்த ரமதான்ல மக்கள் கஷ்டப்படுறதா? எனக்கு ரமதான்ல மௌத்தாக ஆசைதான், ஆனா மக்கள் கஷ்டப்படுவாங்க என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் இந்த ரமதான்ல மௌத்தாக்கிட்டார். நானும் நீங்களும் அடுத்தவனுக்கு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேலை நடந்து கொள்ள இல்ல. ஒரு மூமின் அப்படி நினைக்க மாட்டான், ஒரு மூமின் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் ஏராளமான பாடங்கள். அல்லாஹோட தொடர்பை சீராக்கிறதோட மக்களோட உள்ள தொடர்பை சீராக்காம ஒரு நாளும் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தர மாட்டான். எனவே மக்களோட உள்ள தொடர்பையும் சீராக்கிக் கொள்வோம், அழகான பண்புகளோட வாழ்வோம். மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதும் எவ்வளவு அமல்களுக்குரிய ப்ரோக்ராமுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. எனவே அந்த ப்ரோக்ராம்கள்ல நாங்க கலந்து கொள்வோம். எனவே இந்த ரமதான்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில நானும் நீங்களும் ஆகாட்டி, ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செஞ்சாங்க, அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, ரமதான அடைஞ்சும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படல, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கபூல் செய்யணும் என்பதற்காக நாங்கள் துஆ கேட்போம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெரிய ஒரு நோக்கத்தோட ரமதானை தந்திருக்கிறாய் ரப்பே. ரொம்ப பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், அந்த நோக்கங்களை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. எல்லாம் நாங்க சஹர் செய்கிறோம், நாங்க இஃப்தார் செய்கிறோம், நீ எங்களை செழிப்பாக வச்சிருக்கிறாய். எல்லாம் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. எல்லாம் நீயே நிலைமையை சீராக்கிடுவாயாக, அவர்களுடைய நிலைமையை நீயே சீராக்கிடுவாயாக, அவர்களுடைய நோயாளிகளுக்கு ஆஃபியத்தை வழங்கிடுவாயாக. எல்லாம் மௌத்தாயினவங்களுக்கு ஷஹாதத்தை வழங்கிடுவாயாக. எல்லாம் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடுவாயாக. எல்லாம் வெற்றிக்கு மேல வெற்றியை நசீபாக்கிடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه